ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனசு விரும்பின விஷயம், நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்கணும். நீ ஆசைப்படுற எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய வலிமையுடைய ஆளாக நீ மாற வேண்டும் எனவும் விரும்புகிறாய் என்பதை நான் அறிவேன். அதற்காக தான் உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டிய முறைகளை பற்றி ஒரு ரகசியம் சொல்வதற்காக ஓடி வந்துள்ளேன் என் செல்லமே. இதை யாருக்கிட்டையும் சொல்லாம தனிமையாக கேளு. எந்த காரியத்தையும் நீ தன்னந்தனியாக தன்னம்பிக்கையோடு செய்து முடிப்பதற்கான தேவையான சக்தியை உன் சாயப்பா உனக்கு கொடுக்க போறேன். இனி நீ யாரையும் எதற்காகவும் சார்ந்திருக்காம எல்லாவற்றையும் வெற்றிகரமாக பெற்று வாழப் போகிறாய். தனியாக முயற்சி செய்கிறோமே என தவிக்காதே, தன்னம்பிக்கையோடு முயற்சி செய். உனக்கருகிலேயே உனக்கு துணையா உன் சாயப்பா நான் நின்னுகிட்டு தான் இருப்பேன். நீ நல்ல எண்ணங்களை மற்றவர்கள் மீது தூவினால் அதன் மூலமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை மறவாதே என் செல்லமே. பகுத்தறிவோட உன்னுடைய பக்குவப்பட்ட உள்ளத்தில் இருந்து நீ நல்ல விஷயங்களை பேசும் போதும் நல்ல செயல்களை செய்யும் போதும் அது நிச்சயம் நல்லதாகத்தான் முடியும். அப்படித்தான் உன் வாழ்க்கையில இப்போது ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். எல்லாருக்குமே நல்லதையே நினைக்கிற, நல்லதையே செய்கிற என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. உனக்கு நல்லதை செய்பவன் உன்னுடைய எதிரியாகவே இருந்தாலும் கூட அவன்கிட்ட போய் சேரணுமான்னு யோசிக்காத. ஆனா உன் கூடவே இருந்து உனக்கு கெட்டதை செய்பவர்கள், பொதுவா மற்றவங்களுக்கும் கூட கெட்டதையே செய்ய யோசிப்பவர்கள் உன்னுடைய நண்பனாவே இருந்தாலும் அவனிடமிருந்து விலகிவிடு என் செல்லமே. கடந்த காலத்திலேயே உன்னுடைய மொத்த நினைவுகளையும் வச்சுக்கிட்டு அப்ப நல்லா இருந்தோமே, அப்ப சிரிச்சோமே, அப்ப சந்தோஷமா வாழ்ந்தோமே, அப்ப நல்லா சாப்பிட்டோமே, அப்பொழுது நல்லா வசதி வாய்ப்பா இருந்தோமேன்னு கடந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு வாழாத. எதிர்காலத்துல நான் இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு கனவு கண்டு கொண்டும் இருக்காதே. கடந்த காலத்தை நினைக்கவும் வேண்டாம், எதிர்காலத்தை பற்றிய கனவு காணவும் வேண்டாம். தற்போதைய இந்த நிகழ்கால சூழ்நிலையை உன் மனசுக்குள்ள முழுவதுமாக ஏத்திக்கோ. இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீ கனவு கண்டால் அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்வதன் மூலமாக உனது எதிர்காலமும் மிக அழகானதாக மாறிடும். இப்போ யோசிச்சு பாரு, உனக்கு கடந்த காலம் தேவையா, நிகழ்காலம் தேவையா, எதிர்காலம் தேவையான்னு. கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசத்தில் இல்லை, ஆனால் இந்த நிகழ்காலம் நீ கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இப்போதைய விஷயங்களை மாற்றுவதன் மூலமாக உன் எதிர்காலத்தையே நீ அற்புதமானதாக மாற்றிவிடலாம் அல்லவா? உன்னுடைய நல்ல உடல் ஆரோக்கியம் என்பது உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. நீ அதை பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டினா உன் வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கியா என் செல்லமே? ஒரு கோயிலை கட்டும் போது அதுல எந்த செங்கல் கடைசி வரைக்கும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கோ அந்த செங்கலைத்தானே கடைசியில் கோபுரத்தின் உச்சியில் அமைத்து அதை கட்டி முடிக்கிறார்கள். அதே போல நீயும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தீனா நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு காத்திருந்தால் அந்த உச்சாணி கொம்பின் உயரத்தில் உன்னை வெற்றிகரமாக நான் அமர வைப்பேன். சம்மட்டியின் கடைசி அடியில் தானே ஒரு கல் உடைகிறது. அதுக்காக அதுக்கு முதல்ல அடிச்ச அடியெல்லாம் வீணானதா என்ன? ஒவ்வொரு முறையும் அடிக்க அடிக்கதானே அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு கடைசியில் தூள் தூளாக போகிறது. ஆக வெற்றி என்பது தொடர்ந்து முயற்சி செய்வதன் விளைவுகள் தான் என்பதை புரிந்துகொள். உடனே நினைச்சது நடந்துடணும், நினைச்ச உடனே ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடணும்னு யோசிக்காத. கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து உனக்கான முயற்சிகளை செய்யும் போதுதான் நீ நினைத்ததை அடைய முடியும். அப்படி உடனே நீ நினைச்சது நடக்கும்படியாக அதிசயத்தையும் உன் சாயப்பா என்னால நிகழ்த்தி காட்ட முடியும். ஆனால் அதன் மூலமாக வரும் பின்விளைவுகளை உன்னால் தாங்க முடியாது என் செல்லமே. அதற்காக தான் ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களையும் சரி செய்து முடிவில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்திருக்கிறேன். இங்க சொல்லி கொடுத்து யாரும் எந்த விஷயத்தையும் கத்து கொடுக்க முடியாது. ஆனா மற்றவங்க செய்யறதை பார்த்து மற்றவர்களின் வாழ்க்கையை கவனிப்பதை பார்த்தால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழலாம் என்கிற தெளிவு வந்துவிடும். எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து தான் கத்துக்கணும்னு நினைக்காத என் செல்லமே. மற்றவர்கள் செய்யும் போதே பார்த்து பல விஷயங்களை புரிந்துகொள். ஒரு மெழுகுவத்தியை ஏத்தணும்னா அதுக்கு நெருப்பு அவசியம். அதே போல உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழணும்னா நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு அவசியம். நல்லதே நடத்துவேன். ஓம் சாய்ராம்.